பாலை நிலத்து ஆண் மக்கள் எயினர் மறவர், பெண் மக்கள் எயிற்றியர் மரத்தியர். தொழில் ஆரலைத்தல், சூறை கோடல், அதாவது வழிப்பறி செய்தல், கொள்ளையடித்தல். ஊர் புறந்தலை. விலங்குகள் வலிமை குன்றிய யானை, பலம் இழந்த புலி, சென்னாய். பறவைகள் கழுகு, பருந்து, புறா. பாலை நிலம் பாலை மரத்தால் அறியப்படுகிறது. பசுமையான தழைகளோடு வளரக்கூடியது. சிறிய நுண்ணிய வெண்மையான பூக்கள் கொண்டது. பாலை மரத்தின் காய்கள் பசுமையாக கொடி போல் இரட்டையாக உண்டாகி குறடு போல அடியில் ஒன்றாக இணைந்திருக்கிறது. கோடையில் காய்கள் முற்றி நெற்று வெடிக்கும். பாலை மரம் பால் மரம். காலம் வேனில் பருவம், பொழுது நண்பகல். உரிப்பொருள் என்பது அந்த நிலத்தில் வாழ்கின்ற மக்களின் காதல் ஒழுக்கமாகும். சங்க இலக்கியத்தில் ஐந்திணை அகப்பாடல்கள் 1859 ஆகும். அவற்றில் ஏறக்குறைய 531 பாடல்கள் பாலைத்திணை பாடல்களே. பாலைத்திணையில் பாலை பாடிய பெருங்கடுங்கோ பாடல்கள் அதிகமாக சேர்க்கப்பட்டிருக்கின்றன. ஐந்திணையில் ஒன்றான பாலைத்திணை பாடல்கள் பிரிவு, பிரிவு நிமித்தம் என்பவற்றை உரிப்பொருளாக கொண்டவை. இந்த பாலை நிலம் எங்கிருந்து வந்தது என்று சொன்னால் அதற்கு தொல்காப்பியர் இலக்கணம் சொல்லவில்லை. பின்னால் வந்தவராக இளங்கோவடிகள் அதற்கு இலக்கணம் சொல்வது போல தொல்காப்பிய நூற்பாவை போலவே இருக்கிறது. முல்லையும் குறிஞ்சியும் உறமையில் திரிந்து நல்லியல்பு இழந்து நடுங்கு துயர் உறுத்து பாலை என்பதோ படிவம் கொள்ளும். இந்த முல்லை நிலத்தினுடைய எல்லையோர பகுதி இருக்கு பாருங்க, காடு. அது மழை காலத்துல தளிர்க்கும், கோடை காலத்துல வெறும் கட்டாந்தரை போல ஆகிவிடும். அதே போல மலைவாழ் பகுதியினுடைய எல்லை பகுதியும் மாறுவதற்கு இடம் உண்டு. ஆக முல்லையும் குறிஞ்சியும் காடும் மலையும் சார்ந்த எல்லையோர பகுதிகள் கோடை காலத்தில் வெப்பம் மிக்கு அவை ஒன்றும் விளையாத ஒரு நிலமாக மக்கள் நடமாட்டத்திற்குரியதாக ஆகிவிடுகிறது. அதே நிலம்தான் பிறகு மழை பெய்கிற பொழுது தளிர்த்து மரங்கள் வளர்ந்து முல்லை முல்லை நிலமாகவும் குறிஞ்சி நிலமாகவும் மாறுகிறது. தோழி, நீ பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். நம் தலைவர் பொருளீட்ட சென்றிருக்கிறார். ஆமா, பொருள் ஈட்டதான் சென்றிருக்கிறார். அவர் சென்றுள்ள வழி எப்படிப்பட்டதென்று தெரியுமா? உனக்குத்தான் எல்லாம் தெரிகிறது. ஆமா, அதனால்தான் அச்சமாக இருக்கிறது தோழி. அவர் சென்ற வழியில் உள்ள வாகை மரத்தில் கொத்து கொத்தாக தொங்கும் நெற்றுக்கள் காற்று அடிப்பதால் கூத்தாடும் களத்தில் பறையடிக்கப்படுவது போல ஒலிக்கும். வாடல் முழுஞ்சில் விளை நெற்று அம்துணர் ஆடுகணப்பறையின் அரிப்பன ஒலிப்ப. கடுங்கோடையில் வெப்பம் மிகுந்த உயர்ந்த குன்று பகுதியில் உள்ள யானைகள் கீழே இறங்கி நீர் தேடி செல்லும். அந்த யானைகளை கொன்று தின்ன பசியோடு புலிகள் திரிந்து கொண்டும் இருக்கும். மக்கள் நடமாட்டமே இல்லாத காட்டை கடந்து நம் காதலர் சென்றுள்ளார். கோடை நீடிய அகன் பெரும் குன்றத்து நீரினாராற்று நிவப்பன களிறு அட்டு ஆடில் நத்தத்து உழுவை உகழும் காடு இறந்தனரே காதலர். என்னையும் நம் தலைவனையும் நினைத்து ஊர் அலர் பேசுகிறதே, அதுதான் மிகுந்த வருத்தத்தை தருகிறது. ஊர் பேசும் அலர்தானே, ஊர் பேசிக்கொண்டேதான் இருக்கும். அதை காதில் வாங்கிக் கொள்ளக்கூடாது. நீ சொல்வது சரிதான். ஆனால் ஊர் பேசும் அலர் எப்படிப்பட்டது தெரியுமா? அன்னி என்னும் குறுநில மன்னன் ஒருவன் இருந்தான். அவன் திதியன் என்னும் இன்னொரு குறுநில மன்னனின் நாட்டின் மீது படையெடுத்துச் சென்றான். குறுங்கை என்னும் ஊரில் பெரும் போர் நடைபெற்றது. அந்த போரில்
திதியன் காவல் மரமாகிய பெரிய புன்னை மரத்தை அடியோடு வெட்டிச்சாய்த்தான் அண்ணி. அந்த வெற்றியை கொண்டாட போர்க்களத்தில் இன்னிசை முழக்கம் செய்தார்கள். அதுதான் வெற்றியின் அடையாளம். தோழி, நான் என்ன சொல்வது? வெற்றி ஆரவாரம் போல எங்களை பற்றி ஊர் பேசும் மலர் எங்கும் பரவியது. மாமை அறிநுண் பசனை பாய் பீரத்து எழில் மலர் புரைதல் வேண்டும். அலரே அன்னி குறுக்கை பரந்தனை திதியன் கொல்நிலை முழு முதல் துணிய பண்ணி உன்னை குறைத்த ஞான்றே வைரியர் இன்னிசை ஆர்ப்பினும் பெரிதே. சோழ மன்னனின் அருமை மகள் ஆதிமந்தி தன் காதல் தலைவனை தேடி தேடி அரற்றித் திரிந்ததைப் போல நானும் திரிவேனோ? யானே காதலர் கெடுத்த சிறுமையோடு நோய் கூர்ந்து ஆதிமந்தி போல பேதுற்று அலந்தனன் உழல்வென் கொல்லோ பொலந்தார் கடல் கால் கிளர்ந்த வென்றி நல்வேல் வானவரம்பன் அடல் முனை கலங்கிய உடைமதில் ஓர் அரண் போல அஞ்சு ஒரு நோயொடு துஞ்சாதேனே. ஐந்திணை அகப்பாடல்களில் பாலைத்திணை தலைவி வதுவை என்னும் திருமணம் நிகழவும் ஊரார் ஏற்கவும் தன் மனையை விட்டு உடன்போக்கு போகிறார். உடன்போக்கு பாலைத்திணையில் மட்டுமே நிகழ்கிறது. அழிவில முயலும் ஆர்வமாக்கள் வழிபடு தெய்வம் கண்கண்டாங்கு, அதாவது சிதையாத செயலை செய்பவர்கள் தாங்கள் வழிபடும் தெய்வத்தையே கண்டது போல் நான் உன்னை பெற்றேன். பெரும் செயலை செய்கின்றவனுக்கு அச்செயல் வெற்றி தருவது போலவும் தான் வழிபடும் தெய்வத்தை நேரில் கண்டது போலவும் நான் உன்னை அடைந்தேன். நாம் இருவரும் செல்லும் வழி எப்படி? நிழல் காண் தோறும் அங்கு தங்கி இளைப்பாரி, மணல் காண் தோறும் வண்டல் தையி, எங்கெங்கெல்லாம் ஆற்று மணல் காண்கிறதோ அங்கெல்லாம் சிற்றில் விளையாடி நாம் விளையாடிக்கொண்டே செல்வோம். நாம் செல்லும் வழியில் பல ஊர்கள், குறும்பல் ஊர் இருக்கின்றன, பொழில்கள், தன் பொழில்கள், சோலைகள் இருக்கின்றன. அதனால் இளைப்பாரிக்கொண்டே விளையாடிக்கொண்டே மகிழ்வுடன் செல்வோம் என்று சொல்கிறான். ஒளி வீசும் பற்களை உடையவளே, நாம் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் வழியடை துன்பத்தை மறந்தபடி மெல்ல மெல்ல செல்வோம். வா. அழிவில முயலும் ஆர்வமாக்கள் வழிபடு தெய்வம் கண் கண்டாங்கு அலமரல் வருத்தந்தீர யாழனின் நலமென் பனைத்தோள் எய்தினம் ஆதலின் பொறிப்பூம்புன்கின் எழில் தகையொன்முறே சுணங்கணிவனமுலை அணங்கு கொளத்திமிரே நிழல் காண்தோறும் நெடிய வைகி மணல் காண்தோறும் வண்டல் தை வருந்தாது ஏகுமதி வாலையிற்றோயே மானனை கொழுதே மகள் குயிலாலும் நருந்தன் பொழில கானம் குறும்பல்லூரையாம் செல்லும் ஆரே.
பாலைநிலத்தில் போகிறார்கள்? பாவம், வில்லோன் காலில் கயல் இருக்கிறது. தொடியோல் மெல்லடி மேலையும் சிலம்பிருக்கிறது. இவர்களுக்கு இன்னும் திருமணமாகவில்லை போலும். இந்த நல்லவர்கள் யார்? மூங்கில் செறிந்த இந்த பாலைநிலத்தில் போகின்றவர்கள் இறங்கத்தக்கவர்கள். யாராக இருந்தாலும் இறங்கத்தக்கவர்கள். வில்லோன் காலன கழலே தொடியோள் மெல்லடி மேலவும் சிலம்பே நல்லோர் யார்கொல் அழியர் தாமே ஆரியற்கயிராடு பறையில் கால் பொறக்கலங்கி வாகை வெண்ணெற்று ஒளிக்கும் வேய்பயில் அழுவம் முன்னியோரே. உடன்போக்கில் சென்ற தலைவியை தேடிக்கொண்டு நற்றாய் செவிலி இருவரும் செல்வதுண்டு. ஏம பேரூர் சேரியும் சுரத்தும் தாமே செல்லும் தாயரும் உளரே என தொல்காப்பியம் 983வது நூற்பா குறிப்பிடுகிறது. அம்மா, எரித்தரு கதிர் தாங்கி ஏந்திய குடை நீழல் உரித்தாழ்ந்த கரகமும் உரை சான்ற முக்கோலும் நெறிப்படச் சுவல் அசை. அறம் சார்ந்த பெரியோர்களே, பாலை வழியே வரும் சான்றோர்களே, என் மகள் ஒருத்தியும் பிறள் மகன் ஒருவனும் தம்முளே புணர்ந்த தாம் அறி புணர்ச்சியல் அன்னார் இருவரை காணீரோ பெரும. என் மகளும் இன்னொருத்தியின் மகனும் பிறர் அறியாமல் காதல் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இவ்வழியே சென்றதை கண்டீர்களா? தாங்கள் அவர்களை கண்டீர்களா? காணேம் அல்லேம் கண்டனம் கடத்திடை ஆன் எழில் அன்னலோடு அருஞ்சுரம் முன்னிய மான் இழை மடவரல் தாயிர் நீர் போரீர். கண்டோம், வருகின்ற வழியில் அவர்களை கண்டோம். ஆனால் அவர்கள் இணைந்து செல்வது அறம் சார்ந்தது என்று கருதி நாங்கள் எங்கள் வழியில் வந்துவிட்டோம். ஆண்மையும் அழகும் கொண்ட தலைவனோடு நடந்து செல்லும் நங்கையின் தாய் போலும். நானே அவளை வளர்த்த செவிலித்தாய். நல்லது தாயே, ஒன்று சொல்ல வேண்டும். சொல்லுங்கள். பல உரு நறுஞ்சாந்தம் படுப்பவர்க்கு அல்லது மலையுளே பிறப்பினும் மலைக்கு அவைதான் என் செய்யும் நினையுங்கால் நும்மகள் நுமக்கும் ஆங்கு அணையலே. சந்தனம்